வாழ்த்துக்களை ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமையானதும் சபைக்கு செல்ல வேண்டும், தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வழக்கத்திலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். சபையானது எதற்காக கூடி வருகிறது என்று ஆளாளுக்கு ஒரு யோசனையிலே இருக்கிறோம், ஆளாளுக்கு ஒரு காரியத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், ஆளாளுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறோம். மற்ற மதத்தினரை போய் கேட்கும்போது, எதுக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அவர்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லுவார்கள். என் பையன் +2 மார்க் வாங்கணுங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுங்க, குழந்தை பிறக்கணுங்க, வியாபாரம் வளர்ச்சி அடையணுங்க, ஏதோ ஒரு அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்காக வேண்டி அந்த கடவுளை நம்பி என்ன செய்கிறாங்க, பல 1000 கிலோமீட்டர் கூட போய் நாங்கள் மீட் பண்ணிட்டு அந்த பரிகாரமெல்லாம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று தனிப்பட்ட பக்தியோடு தனிப்பட்ட விருப்பத்தோடு அவர்கள் செல்லுவார்கள். என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தூரமான ஒரு 10 பேர் ஒன்று கூட்டி ஒரு டூர் போவாங்க. ஆனால் உள்ளூரில் இருக்கிற அந்த கடவுளை, அந்த விக்கிரகத்தை வணங்குவதற்கு ஒரு நேரத்துக்கு போவார், அவர் வந்துடுவார். அவர்களுக்கு எப்பெல்லாம் நேரம் இருக்குதோ அப்போல்லாம் என்ன செய்வார்கள், போய் கும்பிட்டு விட்டு வேண்டுதலை வைத்து விட்டு நிறைவேறினால் அந்த நிறைவேறுதலுக்கு பரிகாரமெல்லாம் செய்து விட்டு வந்து விடுவார்கள். அதே மனநிலையிலே இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் சில சூழ்நிலைகளிலே சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். சபையினுடைய நோக்கம் என்ன? நமக்கு ஒன்று ஆணித்தரமாக சொல்லிடுவோம், சபை என்பது கட்டிடம் அல்ல அப்படின்னு என்ன சொல்லிடுவோம், நான் தான் சொல்லிடுவோம். ஆத்துமாக்கள் தான் சபை. எங்கே வேணால் நாம் தொழுது கொள்ளலாம், மரத்துக்கடியில் தொழுது கொள்ளலாம், மொட்டை மாடியில் தொழுது கொள்ளலாம், வீட்டில் தொழுது கொள்ளலாம், இல்லை ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸு டைம் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல அப்படியே பஸ்ஸிலே கூட நம்ம என்ன செஞ்சிடலாம், தொழுது கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருக்குது. அதோடு நம்ம நிறுத்திட்டோம். சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல. ஆனால் சபை என்பது ஒரு கட்டிடத்தின் அமைப்போடு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சபை என்பது ஒரு சரீரமாக இருக்கிறது, சரீரத்தின் அமைப்போடு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சபை என்பது தேவனுடைய மாளிகையாக இருக்கிறது, சபை என்பது தேவனுடைய ஆலயமாக இருக்குது. அது ஏன் எப்படி செயல்படுகிறது என்று தெரியாமல் சபைக்கு நாம் வந்து கொண்டு போய்கொண்டிருப்போமானால் நம்முடைய வருகை வீணாய் போய்விடும். இன்னும் மிகப்பெரிய ஆணித்தனமான விசுவாசம் என்ன தெரியுங்களா, தேவன் நம்மை கரெக்டான தேவனை நாம் தெரிந்து கொண்டோம், கரெக்டான சிருஷ்டிகத்தில் வந்திருக்கிறோம், இதுதான் மெய் என்று அறிந்திருக்கிறோம். ஒன்று. அப்புறம் அதை விட ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை, இதுவே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாக்கின கிறிஸ்துவின் சபை கரெக்ட் இல்லை என்று சொல்லுங்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் வாரம் தவறாமல் 5 படிகள் கொண்ட தொழுகை செய்ய வேண்டும், கரெக்ட். 5 பண்டிகை கொண்ட அந்த தொழுகையிலே கத்தோலிக்க பந்து என்பது நித்திய ஜீவனை கொடுப்பது சரி, அப்படி என்று எல்லாம் நம்பிக்கை வைத்து நாம் வந்து கொண்டிருப்போமானால் அது மாத்திரம்தான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நோக்கம் என்று சொல்லுவோமானால் நமக்கு வேதம் தேவையில்லை, பைபிளே வேண்டியதில்லை. ஏன்னா நமக்கு தெய்வம் யாரும் தெரிஞ்சிருச்சு, சிருஷ்டிகர் யாரும் தெரிஞ்சிருச்சு, சபை தெரிஞ்சிருச்சு, மெய்யான திருச்சபை சேர்ந்துருச்சு, கத்தோலிக்க பந்தி என்ன தெரிஞ்சிருச்சு, தொழுகையின் படிகள் தெரிஞ்சிருச்சு, வாரம் வந்து கொண்டிருக்கிறோம், இது போதும், நான் பரலோகம் போய்விடுவேன் என்ற நம்பிக்கை நாம் வந்து கொண்டிருப்போமானால் நமக்கு என்ன வேண்டியது இல்லைங்க, பைபிளே வேண்டியது. ஏன்னா நம்ம தெரிஞ்சிச்சு இல்லைங்களா. நம்ம ஒரு காலத்தில் வாய்ப்பாடு படிச்சு கொடுத்து போய் என்ன செய்வோம், வாய்ப்பாடி படிப்போம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாய்ப்பாடு தூக்கிட்டு இருக்கிறோமா? என்னாச்சு, வாய்ப்பாடு மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு, காலம் கெட்டு போயிடுச்சு. இப்போ வாய்ப்பாடு தெரியாது, கால்குலேட்டர் வந்துருச்சு, மொபைல் வந்துருச்சு, அது தட்டுனா அது என்ன செஞ்சிருது, எல்லா கணக்கையும் போட்டு கொடுத்துருது. அதுபோல் நம் வாய்ப்பாடை போன்று சில காரியங்களே வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுவே போதும், அதுவே கிறிஸ்தவம், அது என்னை பரலோகத்திற்கு அழைத்து செல்லும் என்று நினைப்போமானால் இந்த பைபிள் நமக்கு வேண்டியதில்லை. நாம் எக்காரணத்தை கொண்டு இந்த தொழுகையை தவறவிட மாட்டோம், எக்காரணத்தை கொண்டும் பந்தியை தவறவிட மாட்டோம், எக்காரணத்தை கொண்டும் சபையை விட்டு போய்விட மாட்டோம். அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்து கொண்டு எனக்குள்ள என்ன தோணுது, போதுப்பா நான் பரலோகம் போய்க்கிறேன், அது மட்டும்தான் விசுவாசமா, அதுதான் சபையின் நோக்கமா,
ஏன் சபையாய் நாம் கூடி வருகிறோம்? சபையினுடைய நோக்கம் என்ன? வெறும் பந்தியை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் போதும் என்றால், நீங்கள் உங்கள் வீட்டில் எடுத்துக்க, நீங்கள் உங்கள் வீட்டில் எடுத்துக்க, நான் என் வீட்டில் எடுத்துக்கிறேன். கொரோனா காலத்தில் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம்ல, 5 படிகள் எல்லாருக்கும் தெரியும், மனப்பாடமாக தெரியும், வசனமும் சொல்லிடுவோம். அப்போ அவரவர்கள் வீட்டில் அமர்ந்து கொண்டு அவரவர்கள் 5 படிகளை செய்து தொழுகை செய்து, வீட்டில் 5 பேர் இருந்தீங்கன்னா அங்கேயே பந்தி எடுத்துட்டு நிம்மதியாக உட்காந்துக்கலாம். சிலர் அப்படி ஒரு காலத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஊழியர் பிடிக்கல, அந்த சபையை பிடிக்கல, ஆனால் நான் விசுவாசத்தில் இருக்கிறேன் அப்படின்ட்டு, ஏங்கய்யா இங்கே தொழுகைக்கு போயிடலைங்க, நாங்கள் வீட்டிலே நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். நாங்கள் 5 பேர் இருக்கிறோம், என் மனைவி, நான், எனக்கு 3 பிள்ளைகள், என் தம்பியெல்லாம் வருவாங்க. நாங்களே என்ன செய்வோம்னா சத்தியத்தை போதிப்போம், நாங்களே வீட்டில் வசனத்தை போதிப்போம், நாங்களே 5 படிகளை கரெக்டாக செய்வோம், பந்தி எடுத்துருவோம், காணிக்கை எடுத்துட்டு முடிச்சிருவோம் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க சிலர் இருக்கிறார்கள், இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ பரலோகம் போயிடுவாங்களா அவங்கெல்லாம்? ஏன்னா 5 படிகள் கரெக்டாக செய்கிறாங்க. நம்ம 1 மணி நேரம் செய்யணும், 2 மணி நேரம் செய்கிறாங்க, 1 வாரம் கூட தவறு விடுவதில்லை. காணிக்கை நம்மை விட அதிகமாய் போடுகிறார்கள். ஆனால் எங்கே செய்கிறாங்க? அவங்கவுங்க வீட்டில் செஞ்சுக்கிறாங்க. அப்போ பரலோகம் போயிடலாமா? அதே மனநிலையில் இங்கே வந்து உட்காந்தாலும் பரலோகம் போக முடியுமா? வீட்டில் உட்காந்து தனியாக செய்து கொண்டிருக்கிறேன் நான், இப்போ இங்கே வந்து தனியாக உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். என்ன இருக்கிறது இல்லை? அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, பக்தி விருத்தி இல்லை. இடம்தான் வேற, ஆனால் மனநிலை என்னங்க? ஒன்று. முதல்ல கரெக்டாக 8 மணிக்கு போயிடணும், பாடலாம் பாடிடணும், பந்தி எடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும், 5 படி முடிஞ்சிச்சு, போயிட்டு வரேங்க அப்படின்னு போயிட்டோம்னா அது வீட்லேயே செஞ்சுட்டு போகணும். எதுக்கு இங்கே வரும்? எதுக்கு இங்கே வந்து கூடணும்? எபேசியர் நம்ம இதை சொல்கிறாரு, 12ஆம் வசனம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். பக்தி அடைஞ்சா பத்தாது, என்ன அடையணும்? விருத்தி அடைய வேண்டும். இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, மற்ற மதத்தினரை போல அவங்களுக்கு எது பக்தி நினைக்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அதே போல நம்முடைய கிறிஸ்துவ சபையில் எது பக்தி நினைக்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஒருத்தனை கேட்டால் நான் புதன்கிழமையான கறி சாப்பிட மாட்டேன், ஏன்னா உனக்கு பக்தி. இன்னொருத்தனை கேட்டால் நான் சனிக்கிழமை கறி சாப்பிட மாட்டேன், பக்தி. இன்னொருத்தனை கேட்டால் நான் இந்த மார்கழி மாதம் முழுவதும் நான் என்ன செய்ய மாட்டேன், கறி சாப்பிட மாட்டேன், பக்தி. இன்னொருத்தனை கேட்டால் நான் 25 நாள் செருப்போட நடப்பேன், பக்தி. இன்னொருத்தனை கேட்டால் நான் கருப்பு சட்டை போட்டுட்டு இருப்பேன், பக்தி. அவர்களுடைய மனம் எதை விரும்புகிறதோ அதை பக்தி என்று சொல்லி கடவுளுக்கு முன்பாக நிற்கிறார்கள். அதே போல சபையில் என்ன ஆயிடுச்சு? பக்தி பிரிச்சுக்கிறாங்க. எனக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா போதும் நான் பக்தி, நான் பைபிள் படிச்சுட்டு இருந்தா போதும் நான் பக்தி, நான் முட்டி போட்டுட்டு இருந்தா போதும் பக்தி. அப்படி பக்தி தனித்தனியாக பிரித்துக் கொள்வதற்கு இது ஒன்று மனிதனுடைய மார்க்கம் அல்ல. ஏற்கனவே அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் அஸ்திபாரம் போட்டு வைத்திருக்கிறார்கள் பக்தி என்னவென்று. அதான் சொல்றாரு 4:12 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. முதல்ல பரிசுத்தவான்கள் என்ன ஆகணுமா? சீர்பொருந்தும் பொருட்டு. சீர்பொருந்தும் பொருட்டுனா என்னன்னு அப்புறம் சொல்றேன். சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. சுவிசேஷம் எனக்கு ஒரு சுவிசேஷம், உங்களுக்கு ஒரு சுவிசேஷம், பெண்ணுக்கு ஒரு சுவிசேஷம், குழந்தைக்கு ஒரு சுவிசேஷம், மேல் மட்டத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு சுவிசேஷம், கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு சுவிசேஷம், படித்தவனுக்கு ஒரு சுவிசேஷம், படிக்காதவனுக்கு ஒரு சுவிசேஷம், வெள்ளைக்காரனுக்கு ஒரு சுவிசேஷம், கருப்பனுக்கு ஒரு சுவிசேஷம், முட்டாளுக்கு ஒரு சுவிசேஷம், அறிவாளிக்கு ஒரு சுவிசேஷம். வித்தியாசம் இருக்குதா? எல்லாருக்கும் ஒரே சுவிசேஷம் தான். அங்கிருந்தா விசுவாசம் ஆரம்பிக்கணும், அங்கிருந்தா பக்தி வைத்து ஆரம்பிக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கண் சுருகி போன குருடனை போல ஒரு யானை கொண்டு நிறுத்திட்டு 5-6 குருடன்கள் நிறுத்திட்டாங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியுது சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. ஒருத்தர் போய் அப்படியே காலை தொட்டு பார்க்குறாரு, இது 1000 கால் மண்டபம் அதோட தூணுங்க அப்படின்ட்டாங்க. இன்னொருத்தர் போய் துதிக்க தொட்டு பார்த்து எங்கள் வீட்டில் 4 இன்ச்சு ஓசு பைப் இருக்குதுங்க அப்படின்ட்டாங்க. ஒவ்வொன்றையும் தொட்டு பார்த்து ஒரு தோலை பொத்து போட்டு இது தாறு பாயங்க அப்படின்னா. அவர்களுடைய எண்ணத்தில் என்ன தோணுதோ அதை சொல்றாங்க. ஆனால் அங்கே இருக்கிறது என்னது? ஒரு முழுமையான யானை. அது போல பக்தி விருத்தி சபை என்பது, கிறிஸ்துவின் சபை என்பது கண்ணை மூடிக்கொண்டு நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்?
ஆளுக்கு ஒரு பகுதியை பிடித்துக் கொண்டு இதுதான் விசுவாசம், இதுதான் பக்தி, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்கிறோம். அதுவல்ல. பக்தியானது முதல்ல புரிஞ்சுக்குங்க, தனிப்பட்ட மனிதனுக்கு தனியாய் வருவது அல்ல. சபையானது பக்தி விருத்தி அடையும். எப்ப யார் பக்தி விருத்தி அடையணுங்க? சபையானது. சபை என்பது கட்டணம் அல்ல, ஆனால் கட்டணத்தின் அமைப்பு உடையது. எப்படின்னு சொல்றேன். அப்புறம் சபை அடுத்து என்ன சொல்றது? கிறிஸ்துவின் சரீரம். சபையானது என்னங்க? சரீரம். சரீரம்னா எப்படி இருக்கு? 1 Corinthians 12 நான் சொல்ல விரும்பல, பவுல் நீங்க நமக்கு அழகா சொல்றாரு. 1 Corinthians 12:14 முதல் வாசிப்போம். சரீரம் ஒரே அவயமாய் இராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது. போதும். சரீரம்னா அதுல என்ன இருக்கு? நிறைய பாடி பார்ட்ஸ், அவயவங்கள், உறுப்புகள். சரீரத்துல நிறைய உறுப்புகள், அது சேர்ந்தாதான் சரீரம். கை தனியாக வெட்டி கீழே போட்டா சரீரம் கிடைக்குன்னு சொல்லுவோமா? இல்லை. தலை தனியாக வெட்டி போட்டா முண்டோம் அப்படிம்போம், அதை சரீரம் யாரும் சொல்ல மாட்டோம். தலை தனியாக கிடந்தா தலைன்னு தான் சொல்லுவாங்க. கால் தனியாக கிடந்தா கால் என்று சொல்லுவார்கள். இது எல்லாம் சேர்ந்த அமைப்பு தான் என்னதுங்க? சரீரம். இந்த அமைக்கப்பட்ட இந்த சரீரத்தின் அவயவங்கள், உறுப்புகள் எப்படி செயல்படுகிறது? தனித்தனியாக செயல்படுதா? ஒரே கட்டளையை கீழ்ப்படுகிறதா? ஒரே கட்டளையின்படிதான் என்ன செய்யும்? கீழ்ப்படியும். நடந்து போயிட்டு இருக்கிறேன், என்னுடைய கால் ஒரு கல் மேலே இடிக்க போகுது. அப்போ என் கண் என்ன செய்யும்? அதை பார்த்துட்டு காலை திருப்புமா திருப்பாது. மூளை சொல்லும், கால் அங்கே போகாத, அங்கே என்ன இருக்குது? ஒரு நம்ம வண்டி விட்டு இறங்கும் போது குழந்தைக்கு சொல்லுவோம், தம்பி பார்த்து இறங்கு, சைலன்சர் கூப்பிட்டு வச்சிடும், இந்த பக்கம் ரைட் சைடில் இறங்காத, லெஃப்ட் சைடில் இறங்கு. நாம் சொல்லும்போது அவருக்கு கேட்கிறார். அப்போது தலையில் இருக்கிற அந்த கட்டளையானது சரீரத்திற்கு சொல்லும் பொழுது ஒவ்வொரு உறுப்பும் ஒன்றாய் இசைந்து தான் செயல்படும். கால் இடிக்குது, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு கையோ கண்ணோ அமைதியாக இருக்குமா? எனக்கு என்ன, இடிச்சுக்கோ அப்படின்ட்டு கண் அமைதியாக இருக்குமா? வாய் அமைதியாக இருக்குமா? கால் இடித்த உடனே கண் அழுகுது, கலங்குது, வாய் சத்தம் போடுது, அம்மா அப்பான்னு சத்தம் போடுது, கை கட்டு போடுது. இது சரீர அமைப்பு. இதே போலதான் சபையும் இருக்கிறது. சபை என்பது ஒரு கட்டடம் அல்ல, ஆனால் கட்டடத்தின் அமைப்பு இருக்குது. எப்படி அமைப்பு இருக்குது? ஒரு கட்டடம் கட்டுறோம், நமக்கு ரொம்ப பிடிச்ச வேலை வேடிக்கை பார்க்குற வேலை. எங்காவது கட்டடம் கட்டினா நம்ம போய் என்ன செய்வோம்? சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வேடிக்கை பார்ப்போம், இல்லைங்களா? ஒரு சாதாரண மொக்கையாக இருக்கிற ஒரு கிரவுண்டை எப்படி மட்டப்படுத்தி அதை அஸ்திபாரம் கூட போய் நின்று வேடிக்கை பார்ப்போம். இப்படி இது ஒழுங்கு பண்ணுறாங்க, இப்படி இதை அடுக்குறாங்க. அஸ்திபாரம் மேலே வைத்தவுடன் செங்கல்கள் வரிசையாக அடுக்குவாங்க. இங்கே ஒரு ஆள் சிட்டால் மண்ணு கொண்டு வந்து கொட்டுவார், 10 மூட்டை மண்ணு கொட்டுவார். அதற்கு முன்பாக 2 சிட்டாளு சேர்ந்து சலிச்சிட்டு இருப்பாங்க மண்ணை, தெரியுங்களா? அங்கேயும் வேடிக்கை பார்ப்போம். சலித்த மண்ணை, குப்பையை கல்லெல்லாம் தூக்கி போட்டு சலித்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் எண்ணி போடுவார். சும்மா போட மாட்டார், நினச்சிங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், சும்மா மனசுக்குள்ளே எண்ணுவார், 1 2 3 10 போடுவார். இன்னொரு சுட்டால் இல்லை, அவரே போய் என்ன பண்ணுவார்? ஒரு ரேஷியோவில் சிமெண்ட்டு ஒரு 5 படியா 5 முறையா 5 போடுறது போட்டுருவார். இன்னொரு ஆள் தண்ணி ஊற்றுவார். ஊற்றுவாரா ஊற்ற மாட்டாருங்களா? அவர் மனசு நினைச்ச போய் தண்ணி குடிச்சிட்டு இருப்பாரா? நோ, அதெல்லாம் கால்குலேட் தான். 5 குடம் தண்ணி ஊற்று அப்படின்ட்டு ஒரு மிஸ் 5 குடம் தண்ணி ஊற்றுவேன். கலக்கு அப்படிங்கிற மிஸ் கலக்க வர மாட்டாருங்களா? அது சும்மா கலக்க முடியுமா? பேஸ்ட் பக்குவத்தில் என்ன செய்யணும்? கலக்குறாங்களா இல்லையா? மணல், தண்ணீர், சிமெண்ட் இவைகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? ஒன்றாய் இசைந்து வர வேண்டும். 1 Corinthians மறுபடியும் வருவோம். எபேசியர் போவாங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16. அவராலே, எபேசியர் 4:16, பக்கம் 267. அவராலே சரீரம் முழுவதும், என்னங்க?
சரீரம் தான் சபை. சரீரம் தான் சபை. அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு, இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு, இசைவு அப்படின்னு படிக்க போகிறோம். ஒவ்வொன்றும் அவையும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே. இப்போ இசைவு அப்படின்னு என்னன்னா, கணுக்கள் அப்படின்னு என்னன்னா, இந்த சிமெண்ட்டு நாம வச்சுக்கோங்க. சிமெண்ட்டு, மணல், ஜல்லி எல்லாம் ஒன்றா கலக்கிறாங்க. கலந்து பார்த்தா தனித்தனியே பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. பிரயோஜனமா? என்ன நடக்கலாங்க? இசைவு. அங்கே மண் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும், சிமெண்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும், தண்ணி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். 3 ரியாக்ஷன் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு பேஸ்ட் வரும். வருமா வராதுங்களா? அதுக்கு பேர் தான் இசைவாய் இணைக்கப்பட்டு. மண் தண்ணியை பார்த்துட்டு ஐயே நீ அழுக்கு தண்ணி அப்படின்னு சொல்லுமா? தண்ணி நான் ஏற்றுக்கப்பட்ட மண்ணு சொல்ல முடியுமா? இல்லை சிமெண்ட் இந்த மணல் எனக்கு சரியில்லை, கரூர் மணல் மட்டும்தான் வேணும்னு சொல்லுமா? தன்னுடைய வேலை என்னவோ அது தன்னோடு இருக்கிறவைகளை இசைந்து இசைவாய் இணைக்கப்பட்டு அது பொருளே மாறிடும். அதுக்கு பேர் கலவை. கலவை தனியாக வராது. சிமெண்ட் மட்டும் கலவைன்னு சொல்லுவோமா? மணல் மட்டும் கலவைன்னு சொல்லுவோமா? தண்ணி மட்டும் கலவைன்னு சொல்லுவோமா? இது 3ம் சேர்ந்து தான் கலவை. இதற்கு மாத்திரம் இல்லை, இதெல்லாம் கலக்கி வச்சுட்டு செங்கல் எடுத்து வருவாங்க. செங்கல் எப்படி இருக்கும்? ஒரு செங்கல் 1.5 அடி, ஒரு செங்கல் 3/4 அடி, ஒரு செங்கல் 3 அடி, அப்படி எங்காவது வருமா? ஒரு செங்கல் ரொம்ப கெட்டையாக இருக்கும், ரொம்ப ஹைட்டாக இருக்கும், அப்படியே தான் வருவான். செங்கல் ஆர்டர் பண்ணால் 1000 செங்கலும் எப்படி தான் இருக்கணும்? ஒரே சைஸில் ஒரே மாதிரி ஒரே வெயிட்ல இருந்தால் தான் மேஸ்திரி சொல்லுவார். அந்த கடையில் போய் அவன்கிட்ட சொல்லி செங்கல் எடுங்க, அவன் கரெக்டாக கொடுப்பான். உடனே அப்படியே எடுத்து டக் டக் டக். இதே ஒவ்வொரு செங்கலும் வெவ்வேறு மாதிரி. ஒரு செங்கல் இடையில மாறிடுச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவார்? ட்ரை பண்ணுவார், அந்த சைஸுக்கு கொண்டு வரதுக்கு தட்டுவார், முடியலையே வீசிடுவார், கண்ணுக்கு தெரியாத மாதிரி வீசிடுவார். அது இடைஞ்சலாக இருக்கும். அப்படி அந்த செங்கல் எல்லாம் ஒரே அமைப்பாக இருந்தால் தான் அடுக்கும்போது இந்த மாதிரி செவுறு எப்படி வரும். இது மாத்திரம் இல்லை, இதுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க? பேஸ்ட். உள்ளுக்குள்ள கீழே ஒரு செங்கல், மேலே ஒரு கலவை, அதுக்கு மேலே ஒரு செங்கல், அதை சமப்படுத்துகிறாங்க. இத்தனை வேலை செய்யும்போது அவைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த அமைப்புக்கு வரும். அதுதான் சபை. சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய எண்ணங்கள் கோயிலுக்கு போகிற மாதிரி, நான் ஒரு வேண்டுதல், நீங்கள் ஒரு வேண்டுதல், நான் ஒரு பக்தி, நீங்கள் ஒரு பக்தி உடையவளாக இருப்பவர்களானால் அது சபை ஆகாது. அந்த கூட்டம் அவர்களை விட மிக மோசமான கூட்டம். 16 வசனம் சொல்கிறாரு, எபேசியர் 4:16 மறுபடியும் கவனிங்க. அவராலே சரீரம் முழுவதும், சரீரம்னாவே முதல்ல 1:12 வந்துடணும். இப்போது சரீரத்துக்கு வாங்க, நான் மறுபடியும் எபேசியர் வரேன். சரீரத்தில் 21 வசனம் இப்படி சொல்லுது. சரீரத்தில் 21 வசனம் இப்படி சொல்லுது, கண்ணானது கையை பார்த்து, கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்று. சபையில் அப்படி எப்படி சொல்லலாமா? சொல்றோமே. சபை முடிஞ்சா ஸ்தோத்திரம் சொல்றது இல்லை, உடம்பு சரியில்லைன்னா போய் பார்க்கறது இல்லை, நல்லது கெட்டது கூட விசாரிக்கிறது இல்லை. கலாத்தியர் 6 சொல்றாரு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் போயிட்டு இருக்கிறான், மூட்டை தூக்கிட்டு குடுறா, வசனம் சொல்லிக்கிறான், நம்ம போய் முட்டி கொடுத்துட்டு அவனை தூக்கி போலாமா? அவனுக்கு அந்த பாரமா? இல்லை நம்ம சொந்தக்காரன் ஒருத்தர் பிரதருக்கு சொல்லணும்னா, சொந்தக்காரங்க எல்லாமே இந்து மக்கள், ரொம்ப கஷ்டப்படுறேன்னு போய் இவர் போய் எதாவது பண்ணுவாராம். அது அன்பினாலே பண்ண முடியும். அதை விட முக்கியமானது என்னது? சபை. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து தான் சபையுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். இங்கே கண்ணானது கையை பார்த்து நீ பீச்சாங்கை அசிங்கமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை உனக்கு குஷ்டம் வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, கொப்பளம் வந்துருச்சு, நீ வேண்டான்னு சொல்ல முடியுமா? அங்கே குஷ்டமும் வியாதியும் கொப்பளமும் அந்த கைக்கு வந்து விட்டால் அந்த சரீரம் முழுவதும் என்ன செய்யும்? அந்த கையை டாக்டர்கிட்ட போய் டாக்டர் வெட்டி வீசிக்குன்னு சொல்லுமா? எப்படியாவது சரி பண்ணுங்க. இந்த கை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது மருந்து கொடுங்க. இந்த கைக்கு மருந்து மாத்திரை எங்கே கொடுக்கணும்? இந்த கிழிச்சு உள்ள மருந்து போடுவாங்களா? வாயில் கொடுப்பாங்க மாட்டாங்களா இல்லையா?
உதடு, நாய் திறக்கும். நாக்கு வழியா போகுது. நாக்குக்கு கைக்கு என்னங்க சம்பந்தம்? சரீரம் எப்படி இயங்குது? எல்லா உறுப்புகளும் சேர்ந்து அந்த கையை, அந்த வியாதி வந்து அந்த உறுப்புகளை சுகப்படுத்தும் வரை எதுவும் தூங்காது. இங்க 21 வசனம், நீ எனக்கு வேண்டுவதில்லை என்று தலையானது கால்களை நோக்கி நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. ஆனா சபையில் நம்ம என்ன செய்யறோம்? கேவலமா அதான் ஒரு மனுஷன் வந்தா வந்து போக சொல்லு. உடம்புல அப்படி எதாவது சொல்லுவோமா? காலை பார்த்து நான் திட்டுறேன். 300 ரூபாய்க்கு போன வர செருப்பு வாங்கி கொடுத்தேன். தொலைச்சிட்டு வந்துருக்கேன். உனக்கெல்லாம் நீ செருப்பு வாங்கி கொடுக்க முடியாது சொல்லமா? அப்படித்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பேண்ட்டு நீ என்ன உனக்கு பேண்ட் இனிமேல் போட முடியாது, தலை சொல்லுது. அப்படி ஏதாவது சொல்லுமா சரீரத்தில்? சபையில் அப்படி தான் சொல்லிட்டு நடந்துட்டு இருக்குது. அந்த வருஷம் நடத்தி பாருங்க. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுவர்கள் மிகவும் வேண்டியவர்களாய் இருக்கிறது. எது பலவீனமோ சரீரத்தில் அது ரொம்ப அவசியம். மூக்கு ஒடிக்கிட்டே இருக்குது, மூக்கு அழுப்பு வந்துட்டு கட்டி வெட்டி வீசிக்கலாமா? பல்லு நாக்கு மடிக்குது, பேசுன ஸ்மெல்லு வருது, குடுங்கி எரி. சபை என்பது என்ன? சரீரம். சபை என்பது கட்டடம். இது ஒரு சேவ் பண்ணணுங்க, பண்ணுதான் நிற்கும். அது நான் ஒரு பக்கம் இப்படி நீட்டிட்டு இருக்கிறேன், ஒரு பக்கம் இப்படி நீட்டிட்டு இருக்கிறேன்னா பரம்பரை எட்டி உதைப்பான். எவனா மேஸ்திரி இப்படி இடம் கட்டடம் கட்டுவோம் இல்லைங்க. அந்த கல் இதுதான் கிடச்சிது, கல் செட்டாகவே தூக்கி வீசு அப்படிம்பாங்க. இன்னொரு லோடு புதுசு ஒரு லோடு இறக்கு, அவன்கிட்ட கல் ஆர்டர் பண்ணாத, கல் சரியில்லை. இசைவாய் இணைக்கப்பட்டு எப்படி பாருங்க 16ஆம் அதிகாரம் 4:16. சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு நம்ம என்னவா இருக்கிறோம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. அந்தபடியே நான் இருதிருத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றுகிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து தேவனுடைய வீட்டாரும் ஒரே நகரத்தாரும் அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவருமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசுதாமே மூளைக்கல்லாய் அவர் மேல் மாளிகை முழுவதும் எப்படி கட்டப்பட்டிருக்கிறோம்? இசைவாய் இணைக்கப்பட்டு. என்னங்க அது பேரு? இசை. இசைன்னா என்னங்க? பொதுவா மியூசிக் இல்லைங்களா? இசைனா மியூசிக், அப்படிதானே? அப்படிதானங்க ஐயா? இசைனா மியூசிக் தானே? இதுன்னு இசைவாயின்னு போட்டிருக்கிறாரு. இசை கருவிகள் இயக்குறாங்களா? நம்ம கையில் ஒரு உதாரணத்துக்கு ஆளுக்கு ஒரு இசை கொடுத்துட்றோம், கருவி கொடுத்து வாசிங்க அப்படிங்கிறோம். எல்லாரும் அட் டைமில் வாசிக்கிறோம். எப்படி இருக்கு கேட்கறதுக்கு? சந்தோஷமா இருக்குமா? சொல்லுங்க, தலையாவது ஆட்டுங்க. வேஸ்ட். 10 கல்லெடுத்து வீசுவோம். டேய் இல்லை எந்திரிச்சு போயிடுங்க, அடிச்சு போடுவேன், நான் இப்படி கடிக்க விட்டுருவேன், போலீஸ் வந்துரு, ஒன்றா அமைதியாக இருங்க, எதையும் பண்ணாதீங்க. நம்ம ஆளுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நான் தபையில் அப்படி தட்டிக்கிறேன், இவர் ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இருக்காரு, அவர் வயலோனை போட்டு அவர் கிட்டார் போட்டு அடிக்கிறாரு, அவர் சிங்கிச்சு எல்லாரும் ஒரு இசைக்கருவி வச்சுட்டு இருக்கிறோம், எல்லாரும் இயக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் ரிசல்ட் என்னங்க? யாராலையும் சகிக்க முடியாது, கேட்கவே முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்க சண்டைக்கு வரும், நாயெல்லாம் சத்துது, எல்லாம் ஏதோ ஆயிப்போச்சுன்னு ஓடுவாங்க. ஆனால் இசை கலைஞன் இசைத்தால் எப்படி இருக்கும்? நேரம் போக தெரியாமல் நாம் கேட்டுக்கொண்டிருப்போம். நான் வாசிக்கிறதும் நீங்கள் வாசிக்கிறதும் ஒவ்வொருவரும் வாசிக்கும் போது அங்கே ஒரு இணக்கம் ஏற்படுகிறது. இசைவு, அதுக்கு பேர் தான் இசைன்னு வச்சாங்க. புரியுதுங்களா? எத்தனையோ பாடல் நம்ம சினிமா பாடல் கேட்டுட்ருக்குறோம், பார்த்துட்ருக்குறோம். கேட்கும்போது எப்படி இருக்குது? சுகமாக இருக்குது. திருப்பு 1000 முறை கேட்குறோம் ஒரு பாட்டை, சினிமா பாட்டை, ஏதோ ஒரு பாட்டு கேட்குறோம், ஒரு கிறிஸ்டின் பாட்டு கேட்குறோம், எபினேசர் கேட்குறோம் இல்லையா?
அந்த இசை ஒன்றுக்கொன்று இசைந்து அனுசரித்து போனால் மட்டும்தான் அது ரிசல்ட் குட், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு பேர் தான் இசை. அதே போல இங்கே சொல்கிறாரு எபேசியர் 4:2-21, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்படணும். இந்த செங்கல் வந்து சீட்டிங், அதான் சீட் பண்ணும்போது இந்த செங்கல் வந்து கீழே இருக்கிற செங்கல் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுது, இது என் மேலே உட்காரக்கூடாது, இது மோசமான செங்கல். சிமெண்ட் வந்து இந்த செங்கலை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுது, இவங்க 2 பேரும் இருந்த இடம் வேற, இவங்க 2 பேரும் செய்யப்பட்ட இடம் வேற, நான் இவங்களோட சேர மாட்டேன், இந்த செங்கல் 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிற இது தப்பு, இந்த செங்கல் 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிற இது தப்பு அப்படின்னு சிமெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. நாங்கள் இசை உண்டாகுமா? உண்டாகவே உண்டாகுது. ஆனால் சபைக்குள்ள நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? எல்லாமே சொல்லிக்கிறோம். அப்போ எப்படி சபையாகும்? அங்கே தனித்தனி செங்கல் தனித்தனி அங்கங்கே இருந்துக்கும். அது என்னவாகுது? ஒன்றாய் இசைவாய் இணைக்கு கட்டப்படாது. 1 Corinthiயர் 12ஆம் அதிகாரம். இப்போது சரீரத்துக்கு வாங்க, 25ஆம் வசனம். சரீரத்தில் 239 பிரிவினைகள் உண்டாயிராமல். சரீரத்தில் என்ன உண்டாக்கூடாதுங்க? லெஃப்ட் ஒரு ஆக்ஷனும் ரைட்டு ஒரு ஆக்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பக்கவாதம் வந்து அப்படிதான் ஆயிடும். இந்த சைடு என்ன செய்யாது? சொன்ன பேச்சே கேட்க, அது வாட்டுக்கு இப்படி போக என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டர் சொல்லிடுவாரு, பாவம் அது பக்கவாதம் ஆகி போச்சு. பிரிவினை உண்டாயிருச்சு சபைக்குள்ள. அப்படி பிரிவினை இப்படி பிரிஞ்சிச்சுன்னா அது சரீரமே அல்ல. பிரிவினை உண்டாகாமல் சபைக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? சரீரத்தில் இப்போ பிரிவினை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த கை மறுபடியும் அடிபட்டுருச்சு, லெஃப்ட் என்ன சொல்லும்? அப்படிதான் அவனுக்கு நடக்கும். உன்னை இத்தனை வருஷம் மோதிரமெல்லாம் போட்டேன், என்னென்னவோ கொடுத்து பார்த்தேன், நீ கேட்கல, ஓ மாப்பா சாகு அப்படின்னு லெஃப்ட் ரைட்டு பார்த்து சொல்லு. ஏன்னா என்ன ஆயிடுச்சு? பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து எப்படி இருக்கணுமா? கவலையா இருக்க வேண்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நம்ம சபைக்கு எதுக்குமே கூடி வருகிறோம்? ஐக்கியம். 10:24 வாசகம். எபிரேயர் 10:24. சபையானது எப்படி பக்தி விருத்தி உண்டாகும்? நான் மட்டும் முட்டை மாடியில் 3 மணி நேரம் டெய்லி ஜெபம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நான் ஏவப்படும்படி அல்ல, நாம் ஏவப்படும்படி. அங்க நாம் என்பது யாருங்க? சபை. பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு நானே நற்கிரி செய்யலாம் வேண்டாம் நான் சொல்ல வரல. அதை விட முதல்ல யாருக்கு செய்யணும்? சபையில தான் செய்யணும். அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி நாம் ஒருவரை ஒருவர். இந்த அவயவம், இந்த விரலானது இந்த காலில் ஏற்பட்ட காயத்துக்கு காலையில் நான் 5-6 மணிக்கு நான் உட்காந்து கட்டு போட்டுட்டு இருக்கேன். குளிச்சுட்டு வந்து ஈரமாயிடுச்சு, நான் லைட் போட்டால் எல்லாம் முடிச்சிடுவாங்கன்னு இந்த கையில் ஃபோனை பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக டார்ச் லைட் அடிச்சுட்டு இந்த கிஞ்சரை ஊற்றுறேன், மருந்து வைக்கிறேன், பேண்டேட் போடுறேன். இது போயிருக்கலாம் இல்லை? கையை நீ எதுக்கு தொடாத, அழுக்கு புண்ணு சீல் வந்திருக்கு தொடாத அப்படி சொல்லிக்கலாம் இல்லை? ஒருவர் கவனித்து. சபைன்னு அதாங்க 1 Thessalonians 5ஆம் அதிகாரம். பக்தி விருத்தி முட்டி போட்டு வேளாங்கண்ணியில் போய் எனக்கு ஒரு நாள் ஆசை போய் பார்க்கணும். மொட்டை அடிக்கிறது இல்லை, நடந்து போகிறாங்க. முட்டு 5:11 பக்கம் 262. 1 Thessalonians 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை தேற்றி ஒருவருக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஒருவருக்கொருவர் எப்படிங்க? ஒருவருக்கொருவர் இருந்தால் தான் பக்தி விருத்தி வரும்.
முக்காடு போட்டுட்டு தொப்பு போர் எடுத்து போட்டுட்டு நான் 24 மணி நேரம் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன், எங்க வீட்டுல நான் 5 படிகள் செய்துக்கிறேன், எங்க வீட்டுல கத்தரி பந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு அங்க பக்தி விருத்தி வருமா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கத்துடி பந்தியும் ஆராதனையும் 5 படிகளும் என்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும் என்றால் வேதம் வேண்டியதில்லை. அது வாய்ப்பாடு. வாய்ப்பாடு நம்ம இன்னைக்கு கையில் தூக்கி தெரியுதில்லை. ஏற்கனவே எனக்கு தெரியும், நான் 30 வருஷம் 40 வருஷம் கிறிஸ்துவ சபை, எனக்கு இது இருந்தா போதும், 5 படிகள் இருந்தா போதும், ரைட். பிரசங்கம் வேண்டாம், எங்களுக்கே பிரசங்கம் பண்ண தெரியும், நீங்க பிரசங்கம் பண்றீங்க. நாங்க படிக்காத சத்தியமா எங்களுக்கு தெரியாதா? என்ன சொல்ல போறீங்க? புதிய ஏற்பாட்டுக்கு தான் சொல்ல போறீங்க. ஆனால் பக்தி விருத்தி எப்படி உண்டாகுமா? ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி. தனிப்பட்ட நபர் எங்கேயுமே பக்தி விருத்தி ஆகாது. தனிப்பட்ட செங்கல் எங்கேயுமே கட்டடம் ஆகாது. தனிப்பட்ட உறுப்பு எங்கேயுமே சரீரம் ஆகாது. ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டோட மூளை, எலன் மாஸ்கோட மூளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லைங்களா? அந்த மூளை எடுத்து பத்திரமா வச்சுட்டு இருந்தால் பிரயோஜனமா? என்ன செய்யணும்? சரீரத்திலே இருந்தால் மட்டும்தான் அதுக்கு மதிப்பு. ஹார்ட் மிக முக்கியம். கழட்டி விரல் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில், நீ வேஸ்ட் தானே. அது சரீரத்திலே இருந்து மற்ற செயல்பாடுகளுக்கு அது உதவியாக இருக்கணும். அதுதான் சபை, அதுதான் சரீரம். அது சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுலும் பரிசுத்தர் தெளிவாக சொல்றாரு, சரீரமாகிய சபை 1-12ஆம் அதிகாரத்துல சரீரத்தில் என்னென்ன வேலை நடக்க சொல்றாரு பாருங்க. 25 சரீரத்தில் பிரிவினை உண்டாகும். என்ன இருக்கக்கூடாது? முதல்ல ஒரு ஊருக்கு அப்படித்தான் போனேன், ஐயா பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்ட்டேன். அங்கே சபையில் பிரிவினை, எனக்கு தெரியும் என்னென்ன பிரிவினை ஆகி போச்சு அப்படின்னு. இந்த பிரசங்கம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இனிமேல் கூப்பிடவே கூடாது அப்படின்னு முடிவு விட்டாங்க. ஏன்? அவருடைய பிரிவினை தவறு என்று சொல்லியாச்சு. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, லெஃப்ட் ரைட்டாக பிரிஞ்சிருச்சு. சரீரம் எப்படி பிரிஞ்சிருச்சு? லெஃப்ட் ரைட்டாக பிரிஞ்சிருச்சு. இந்த லெஃப்ட் பகுதி ஒரு திசையை நோக்கி போகுது, ரைட்டு பகுதி ஒரு திசையை நோக்கி போயிட்டு இருக்கு. இவன் இவன் கூட பேச மாட்டான், இவன் இவனை மதிக்க மாட்டான், இவன் இவனை கேட்க மாட்டான். ஆனால் கிறிஸ்துவின் சபை, ஆனால் 5 படிகள் தொழுகை, ஆனால் கத்துடைய பந்தி ஒரே இடத்துல. இவனை பற்றி இவன் குறை சொல்றது, இவனை பற்றி எல்லாம் பயங்கர கோடீஸ்வரனுங்க, எல்லாம் 40 வருஷம் கிறிஸ்துவின் சபையில் இருந்தவன். அவன் அந்த சபையை பார்த்து தமிழகமே வாய் திறக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா சபைக்குள்ளே என்ன உண்டாயிருக்குது? ஒரு வீடு கட்டி இடையில அப்படி பெருசா ஒரு கேப் இருந்துன்னா எப்படி இருக்கும்? எல்லாம் பாராட்டுவாங்க, இன்ஜினியர் கூப்பிட்டு, சூப்பரப்பா இப்படியெல்லாம் நீ கட்டிருக்கிற. இல்லை அவர் சொல்லுவார், ஐயா நான் கட்டும்போது ஒன்றா தான் கட்டுனேன், அது என்னவோ அந்த செங்கலும் இந்த சிமெண்ட்டும் என்ன செய்யலை, ஒன்று சேரவில்லை. என்ன ஆயிடுச்சு? பிரிவினை. டாக்டர் இந்த கை சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குதா? இல்லைங்க, நான் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்தேன், என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலைங்க. இந்த கை எப்போ பார்த்தாலும் இந்த கையை அடிச்சிட்டு இருக்குது, இந்த கால் இந்த கையை மிதித்து கொண்டிருக்கிறது, இந்த கை ஒரு ஆணி எடுத்துட்டு போய் அந்த காலை நக்கு அப்படி ரத்து பீச்சி அடிக்குதுங்க ஐயா. ஆனால் அந்த சரீரம் பிரிவினை உண்டாயிருச்சு. டாக்டர் முடிக்கிறாரு, என்னையா நடக்குது? ஐயா அந்த காலுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, இந்த கை ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. நம்ம கேட்குறோம், போய் தேவன்கிட்ட கேட்குறோம், சபையில் என்ன உண்டாகக்கூடாது? பிரிவினை உண்டாகாமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படி. கடன் நாளைக்கு டியூ கட்டணும் ஒரு கவலை, நகைக்கு வேற வட்டி கட்டணும் ஒரு கவலை, புள்ள +2 படிச்சுட்டு இருக்காரு ஒரு கவலை, எங்கள் மாமன் பிள்ளை கல்யாணம், மச்சான கல்யாணம், ஏகப்பட்ட கவலையை அது பெருசாகவும் முக்கியத்துவம் பண்ணி நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்? பேசிகிட்டு இருப்போம், அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருப்போம். ஆனால் சபைக்குரிய வளர்ச்சியிலே சபையில் இருக்கிற ஒரு கட்டடம், ஒரு செங்கல் விழப்போகுது. சரீரத்திலே சரீரத்திலே ஒரு உறுப்பு பலவீனமாக இருக்குதுன்னா நமக்கு என்ன வேண்டாது? என்னது இல்லை, நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊழிக்காரர் பார்த்து போகிறேன், ஊழிக்காரருக்கு என்ன வேலை? அது சரீரமா? அங்கே என்ன இருக்குது? கவலை இல்லை. ஒன்றுக்கொன்று கவலையாக இருக்கு சொல்கிறாருங்க.
கவலையா இருக்கும்படி தேவன் கவலையா இருக்கும்படிக்கு இருக்கலாமா அப்படியே டவுட்டா? இந்த காலில் புண்ணாயிடுச்சு, 10 நாள் ஆயிடுச்சு, 3 நாளாக மீட்டிங் நடக்கிறோம். என் சம்சாரம் வந்து கேட்குறா, கட்டு போட்டிங்களா? கட்டு போடணும், சான்ஸே இல்லை, விட்டுரு, மீட்டிங் முடிஞ்சு எல்லாம் பார்த்துடலாம். கட்டு போட்டுட்டு இருந்தால் அது வந்து போகுது. உங்களுக்கு அப்படித்தாங்க வேணும்ப்பாங்க. கவலை எப்படி இருக்குது? இந்த கை விடுப்பா, அது போகுது. கவலையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். தேவன் கனத்திற்கு குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுக்கும்படி இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அளவு வீட்டுக்கு போறோம், கிறிஸ்துவ வீடல்ல, நம்ம நெருங்கின சொந்தக்காரங்க, மாமான்னு ஆசையா கூப்பிட்டவங்க, ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்கள் இறந்த உடனே நமக்கு என்ன ஆகும்? துக்கம் வருமா வராதா? கவலை வருமா வராதா? அதோட தாக்கம் நமக்கு ஏற்படுமா ஏற்படாதா? அதை விட மிக முக்கியம், சபையிலே ஏற்படுகிற ஒவ்வொரு பலவீனமும். எனக்கு தெரிஞ்சு நான் அதிக உறவு கொள்வது கிறிஸ்துவின் சபையோடு மட்டும்தான். நீ எவ்வளோ பெரிய சொந்தக்காரனாக இருந்தாலும் சபைக்குள்ள இல்லை, நான் தள்ளி நின்று அப்படி. நீ போலீஸ் வரனா இருக்கலாம், தெரிஞ்சு பார்த்தா நல்லா இருந்தீங்க மாமா, அதோட முடிஞ்சிச்சு. என்னப்பா வரமாட்டேங்கிற, போக மாட்டேங்கிற, ஓப்பனாக சொல்லு, சர்ச்சுக்கு வாங்க, சபையில் உறவாருங்க, அப்படிதான் ஓகே. இல்லாட்டி உலாம் இருக்கல. அதை விட முக்கியமான வேலை எனக்கு எங்கே இருக்குது? சபையில் இருக்கிற உறவுகளிலே எனக்கு இருக்குது. ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிறது, அதிக கனவீனம் உள்ளது, கனத்தை கொடுங்கள், இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிற. ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். சபையில் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா நாம தான் என்ன செய்யணும்? கேள்விப்பட்டு அன்னைக்கு அது பிரசங்கம் பண்ணாரு. சபையில சாவு, சபையில கல்யாணம், சபையில விசேஷம்னா சபையாலேயே ஃபர்ஸ்ட் நிற்கணும். ஆனா இங்க தலையில நடக்குது. போனா போதுன்னு யாரா ஒருத்தரை கடைசியா அனுப்புறோம். எவ்வளோ ஒரு கேவலமான புத்தி நமக்கு. அது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த காலுக்கு செருப்பு வாங்க போறேன், ஒரு நல்லது இல்லை ஒரு ட்ரெஸ் வாங்க போறேன், உடம்புக்கு கண்ணு பார்க்க மாட்டேங்குது, பிடிக்கும், வாங்க முடியுமா? ட்ரெஸ் வாங்க முடியுமா? நல்ல செய்தி தான், நல்ல வேலை தானே. அது மாதிரி தான் சபையில் ஒரு கல்யாணம் நடக்குது, சபையார் போகலைன்னா அப்படிதான் இருக்கு, கண்ணை முடிக்க உட்காந்து மாதிரி தான். அதில் இந்த காலில் அடிபட்டுருச்சு, இந்த 2 கையும் வேற வேலை செஞ்சுட்டு இருக்கு, அங்கே ரத்தம் போயிட்டு இருக்கு, கால் எலும்பு ஒடிச்சிட்டு இருக்கு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக டாக்டருக்கு போகலாம் அப்படின்னு இருக்குமா? சபையில் ஏற்படுகிற சாவுகளில் நம்ம கலந்து கொள்ளாது, அது மாதிரி தான் இருக்கு. சபைக்குள்ளே நாம் செய்யவில்லை என்றால் பரலோகத்தில் போய் அதே மனநிலையில் தான் உட்காந்துருக்கோம். ஒரே இடத்துல ஒரு மூலையில் போய் இதுதான் எங்களுக்கு இது அவர் பவுண்ட்ரி செட் பண்ணிக்கோ, இதுக்கு மேலே நாங்கள் எதையும் பண்ண மாட்டோம். முடிஞ்சால் அதுக்குள்ளேயே நாங்கள் 5 படிகளையும் கத்துடி பந்தியும் தொழுகையும் செஞ்சுட்டு எங்களோட கடமையை முடிச்சுடுவோம். அடுத்தவனுக்கு குறித்து கவலையே இல்லை. வசனம் என்ன சொல்லுது? ஒரு அவயம் 26 ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். எனக்கா கிடைச்சது, அவனுக்கு தான் கிடைச்சது, சந்தோஷமே இல்லை, பொறாமை. சந்தோஷமே சபை இன்னொரு சபையை பார்த்து கார் வாங்கிட்டானா, சபையில் இருக்கிற கார் வாங்கிட்டான், சபையில் இருக்கிற ஒரு பைக் வாங்கிட்டான், சபையில் இருக்கிற பையன் கொண்டு கார் மேலே சேர்த்துட்டாங்க, பொறாமை. உங்கள் பையன் கார் மேலே படிக்கிறானா, வருஷம் 4 லட்சம் ரூபாயா? கார் வாங்கிட்டியா? எதுக்குள்ள ஒரு அவயம் இன்னொரு அவயத்தை பார்த்து பொறாமப்படும். நம்ம கார் மேலே சேர்த்தவன் சிரிக்கிறான், நான் சேர்த்துருப்பான், ஆண்டவர் சேர்த்து விட்டாருப்பா, முடிக்க போற 4 வருஷத்துல. ஒரு அவயம் மகிமைப்பட்டால் இன்னொரு அவயம் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். என் சகோதரன் அவனுடைய பையன் கார் மேலே சேர்த்துட்டான், அவன் பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருச்சு, அவன் கார் வாங்கிட்டான், அவன் வீடு கட்டிட்டான். ஆனால் மாறா
கோயிலில் போகிற மாதிரி அங்கே போய் கொசா விசாரிக்கிறேன். மாப்பிளா 25 பவுன் 50 பவுன் பொண்ணு அமெரிக்கா போகிறாங்க. அதுதான் சபையில் நடக்குது. ஒரு அவையம் இன்னொரு அவையத்தை பார்த்து என்ன செய்யுது? பொறாம போகுது. எனக்கு ஒரு பையன் என்னக்காரது தெரியல, மறந்துட்டேன். ஃபோன் பண்ணி சொல்லு. சந்தோஷம். நம்ம வாங்காம யாருங்க வாங்கினாரு? இந்த மோதிரம் போட்டு இந்த கை இதை பார்த்து பொறாம போட்டு என்ன நீ உனக்கு பொறாம வந்து கடைசியில் என்ன பண்ணுது? இந்த கை அடிக்கு. பொறாம உடம்புக்குள்ள இருந்துன்னா உடம்பு என்ன எலும்புரிக்கின்ற நீதிமொழிகளில் அருமையா சொல்றாரு. பொறாமை கேன்சர் அப்படின்றார். ஒரு சரீரத்தின் அவயம் இன்னொரு அவயத்தை பார்த்து பொறாமைப்படலாமா? சந்தோஷம் தான் பட முடியும் இல்லைங்களா? அந்த வருஷம் பாருங்க 27 எங்க முடிக்கிறார் பவுல்? நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவங்களுமாயும் தனித்தனி உறுப்புகளாயிருக்கிறீர்கள். தனித்தனி உறுப்புகளும் கிறிஸ்து என்கிற அந்த தலைக்கு கீழ்ப்படிபடியாகத்தான் விரும்புது. ஒரு இடத்துல அடிபட்டு பாடி தனித்தனியாக கிடக்குது, பார்ட்ஸ்லாம் தனித்தனியாக கிடக்குது. எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? கையை பார்த்து சுதன் கைன்னு சொல்லுவாங்களா? காலை பார்த்து சுதன் கால்னு சொல்லுவாங்களா? அடையாளம் தெரியாது கிடைக்குதுன்றாங்க. தலையோடு இருந்தால் மட்டும்தான் அதுக்கு என்னது? அடையாளம் வேணும். இந்த சபையானது கிறிஸ்துவின் சபை என்று நாம் வெறி கொண்டு வந்து கொண்டிருக்கிற இந்த சபையில தலையாக கிறிஸ்து இருக்கிறாரா? மனிதன் இருக்கிறானா? மனிதன்னா என்னுடைய சிந்தனை. நான் இந்த சபையை நான் கட்டினேன், நான் வந்து கஷ்டப்பட்டு 25 வருஷமா நான் பஸ்ஸில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் தான் அதுக்கு முக்கியம், என்ன இல்லாமல் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் அது யாருடைய சபை? சூரியனுடைய சபை. நான் சொல்கிறபடி எல்லாம் கேளுங்க. நீங்களே யாரும் பேசக்கூடாது. ஒவ்வொரு அவயவும் தனித்தனியே செயல்படுகிறது. எதன்படி செயல்படுகிறது? தலையோட விஷயத்தை கேட்டு தான் தலைப்படி செயல்படும். அதுதான் சபை. தனித்தனியாக செயல்பட்ட டாக்டருக்கு முதல்ல போயிடும். ஐயா நான் சொல்கிறது இந்த கை கேட்க மாட்டேங்குது, இந்த கால் கேட்க மாட்டேங்குது, இது மாடிக்கு போக சொல்லிகிட்டே இருக்குது, இது பாத்ரூம் போக சொல்லுது. எப்படி நான் மேலே போகிறதா கீழே போகிறதா? ஏன்னா தலைக்கும் சரீரத்திற்கும் என்ன இல்லை? இசைவு இல்லை. இதனால கொஞ்சத்தில் அருமையாக சொல்கிறாரு. சபையானது எப்படி இருக்கணுமா? 16 வசனம். சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவும் தன் தன் அளவுக்கு தக்கதாக என்ன செய்ய வேண்டும்? கிரியை செய்ய வேண்டுங்க. சபையில் என்ன நடக்கணும்? எபேசியர் 4:14 தான். ஒரு அவயம் கிரியை செய்யல, வேலை செய்யலன்னு டாக்டர் என்ன செய்வாங்க? நிறைய பேருக்கு எடுத்துருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏன் டாக்டர்? வேஸ்ட். அது மற்ற அவயவங்களை என்ன செஞ்சிருமா? பாதிக்கும். தேவையில்லாத ரத்தம் ஊட்டச்சத்து அதுக்கு போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த சரீரம் அந்த அவயம் என்ன செய்யலை? வேலை செய்யலை. அப்போது சபையிலே இருந்து கொண்டு சபையில் இருக்கிற உறுப்பு அவயவமாகிய நான் கிரியை செய்யவில்லை என்றால் ஒரு நாள் வெட்டப்படும், அக்கினியிலே போடப்படும். என்ன சொல்றாரு? 2:16 அவனவன் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அன்பினாலே. எப்படி பக்தி விருத்தி? அன்பினாலே தனக்கு அன்பு வேற, பக்தி விருத்தி வேற. வெறும் அன்பு மட்டும் இருந்தா பக்தி விருத்தி வந்துருமா? வெறும் பக்தி விருத்தி இருந்தா வளர்ச்சி அடையுமா? ஒன்றாக இருக்க வேண்டும். நான் வேகமாக வாசிக்க தெரியும் அப்படின்ட்டு நான் கிட்டார் எடுத்து வாசிட்டே இருக்கிறேன். பாட்டுக்கு சாக்கு எனக்கு என்ன ஆகாது, சம்மந்தமாகாது. ஐயா நீ வெளியே போயிரு அப்படிம்பாங்க. நீ இந்த கூட்டணிக்காக நீ வெளியே போய் தனியான போய் வாசித்தாலும் பிரயோஜனம் இருக்கா? இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றே சிந்திக்க வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பவுல். சபை குறித்து என்ன பேசுகிறார் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 1-2.
கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஒரே சிந்தை ஒரே அன்பு ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவருமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஆத்துமாக்கள் எப்படி இருக்கணுமா? இசைந்து இருக்க வேண்டும். பைக் ஓட்டுறோம் இல்லைங்களா? பெட்ரோல் போகுது, எல்லா பார்ட்ஸும் இசைந்து இருந்தால் மட்டும்தான் பைக் என்ன ஆகும்? ஓடும். ஆமாவா இல்லையா? அங்கே இசை இல்லைன்னா தனித்தனியாக கண்டு போயிடும். கடக்கு முடங்கு கீர்க்க என்னாச்சு ஒன்றுக்கு ஒன்று இசை இல்லைங்க. அது பண்ணை மாதிரி அது ஓடாது. கேம்ப் நடத்துறதுக்கு முன்னாடி 10 முறை பேசுகிறோம். ஒரே நோக்கத்தை மட்டும்தான் இருக்கணும், ஒரே இசைவான நோக்கத்தில் மட்டும்தான் நோக்கி போகணும். எந்த விஷயத்துலையும் கல்யாணம் பண்ணோம், வேலைக்கு போகிறோம், படிக்க அனுப்புகிறோம், எல்லாமே குடும்பத்தில் கரெக்டாக இசைந்து இருக்கிறோம். ஆனால் சபைன்னு வரும்போது என்ன செஞ்சுக்கிறோம்? என்னுடைய சேர், அவ்வளோதான். என்னுடைய பக்தி இந்த சேரில் உட்காந்துருக்கோம். 5 படிகள் செஞ்சுட்டீங்களா? செஞ்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சுதா? அவ்வளோ காலையில் வந்து போயிடுவோம். அந்த சேர் மேலே எனக்கு நோக்கமாக இருக்கும், யாராவது வந்து உட்காந்துருக்கூடாது. ஆனால் இசைவு இல்லை என்றால் இந்த பிரிண்ட்டு கூட வராதுங்க. ரெட் கலர் தனியாக இருக்குது, ப்ளூ கலர் தனியாக இருக்குது, ஃப்ளக்ஸ் தனியாக இருக்குது, தனித்தனியாக வாங்கி அடுக்கி வச்சுட்டோம். கிறிஸ்துவின் சபைன்னு அதை பார்த்து படிப்போமா? எழுதியுமே சொல்லுவோம், எல்லாத்துக்கும் வீசுங்க அப்படிப்போம். ஒரு 6 மாதம் அதை எடுத்து வச்சுருக்கிறோம். இங்கு சிவப்பு இங்கு பாட்டிலு, ப்ளூ இங்கு பாட்டிலு, இந்த ஃப்ளக்ஸு தனி, டிசைன் தனித்தனியாக அப்படி வச்சுருக்கிறோம். 6 மாதம் ஒரு அப்படியே இருக்குது. அது கிறிஸ்டின் சபையின் பேர் வருமா? வராது. இப்போ நான் பாப்பா மாமா அதெல்லாம் வேஸ்ட்டாக இருக்குது, தூக்கி வீசிடுங்க. இல்லைப்பா அது பெயிண்ட் இருக்குல்ல, காசு இருந்துட்டு போகுது, அது தனியாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஃப்ளக்ஸு காஸ்ட்லி, அது வேஸ்ட்டு. இதெல்லாம் இசைந்து இந்த ரிசல்ட் வருதா? நீ செய்கிற சமையல்ல இசைவு இருக்கணும். விலை உயர்ந்த முந்திரியும் முதலை உயர்ந்த பாதாமும் அமெரிக்காவில் போய் வாங்கிட்டு வந்து போட்டு அது இசைவு இல்லைன்னா குப்பையில் தான் போட முடியும். அருமையாக சொல்றது, ஏக சிந்தை 2ஆம் வசனம், ஏக அன்புள்ளவர்களாய் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை சபையரை பார்த்து எழுதுறாங்க. இப்போ சபையில் எவ்வளோ போகலாம்? வெளியே இருந்து போய் கோயில் இருந்து போய் 3 வசனம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையாலே இருவர் தங்களிலும் மேன்மையாக என்ன கடவுள். சபையில் மிக முக்கியமான விஷயம் என்ன இருக்குங்களா? நான் 25 வருஷம் கிறிஸ்டின். நான் சொல்கிறதா நீ கேட்குறேன். நீ நேற்று வந்த, உனக்கு என்ன தெரியும்? நான் அதிகமாக காணிக்க போடுறேன், நான் அதிகமாக ஜெபம் பண்ணுறேன், நான் அதிகமாக பைபிள் படிக்கிறேன், நான் அதிகமான பேரை சபைக்கு கூட்டிகிட்டு வந்தேன், நான் கேம்பெல்லாம் நடத்துகிறேன். உங்களுக்கு என்ன தெரியும்? அடுத்தவங்க என்ன செய்யக்கூடாது? கேவலமாக நினைக்கவே கூடாது. இங்கிலீஷில் ஒரு சொல் இருக்கு, டோன்ட் ஜட்ஜ் புக் கவர் இட்செல்ஃப். அட்டையின் படத்தை பார்த்து புத்தகத்தை மதிப்பிடாதே. வெறும் அட்டை என்ன எட்ட கேவலமாக இருக்குது அப்படின்னு தூக்கி போடக்கூடாது. ஆனால் படிச்சுப்பாரு யாருக்குள்ளே எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு. சபையில் ஒன்றையும் வீண் வாதியினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல். நேற்று அவர் சொன்னார்ல, சபைக்கு எதுக்கு போகிறோம்? புது சட்டை புது பேண்ட் வாங்கிட்டு போகிறோம், அப்புறம் நகை கொண்டே காட்ட போகிறோம், கார் கொண்டே காட்ட போகிறோம், பைக் கொண்டே காட்ட போகிறோம். நாங்கள் பாருங்க இடம் வாங்கிட்டோம், தோட்டம் வாங்கிட்டோம், இதுக்காக சபைக்கு போகிறோம். பெருமைக்கு அங்கே இடமே இல்லை, தாழ்த்திக்கணும். நேற்று ஒரு பிரதர் வந்து ஆபிரகாம் கூட்டிகிட்டு இருந்து மத்திய அரசாங்கத்தில் வேலை செய்கிறாரு. நல்லா சட்டி இருக்காரு. தாருட்டு இறங்கினாரு, சோத்திரம் பதில் இப்படிங்கிறார். எப்போ சோதனம் பண்ணாலும் குளிச்சுட்டாரு. காருக்குள்ளே உட்காந்துக்கிறாரு, இப்படி குமிச்சு. நான் கேட்டேன், ஐயா எனக்கு பழக்கமாயிடுச்சு,
ஏன்னா நான் தாழ்த்திட்டே இருக்கேன். யார் எப்போ சோதனை எனக்கு தெரியாமல் நான் சோதனை முடிஞ்சுதான் நான் சொல்லுவேன், இப்படி நிமிந்து சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிற. அவர் நினச்சா வர வேண்டிய அவசியம் இல்லை. காலை 5 மணிக்கு எழுந்திரிச்சு கார் எடுத்துகிட்டு அவ்வளோ தூரம் வந்து 1 மணி நேரம் சத்தியத்தை சொல்லி சாட்டையில் அடிச்சுட்டு போயிட்டார். என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை வாடகைன்னு கேட்டு மற்றவர்களை நாம் என்ன செய்யணும்? தாழ்மையிலும் மனத்தாழ்மையிலும் ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக என்ன கடவீர்கள். சபைக்குள்ள மிக முக்கியமான விஷயம், மருத்துவங்களை நம்ம என்ன செய்யலாம்? படித்தவன் படிக்காதவன், ஜாதி வசதி, கருப்பு வெள்ளை சிகப்பு இதெல்லாம் பார்த்தா தேவன் ரட்சிப்பு கொடுக்குறது. ஆனால் நாம் என்ன செய்யணும்? பார்க்கணும். அது குறிப்பாக சொந்தக்காரன் தான் முதல் முக்கியத்துவம். நல்லா இருக்க மாமா, நல்லா இருக்க தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா, இதுக்குள்ள சபைக்குள்ள முதல்ல கிறிஸ்டின் சபையில் உள்ளுக்குள்ள வந்து மாமா அக்கனை கூப்பிடக்கூடாது. எல்லாம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் முன்னாடி போய் நின்று இப்பொழுது ஒரு செல்வராஜ் செடி கொடுப்பார். சொல்கிறது யாருன்னு கேட்டால் அவங்க பையன் என்ன அப்பனே செல்வராஜ், இது சபை, எல்லாரும் ஒன்று தான். காங்கிரத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க பசங்க. இப்போ டேவிட் அவர்கள் பசங்க பண்ணுவார் அப்படின்னு ரூபன் சொல்லுவான். சரி, நடராஜ் அவர்கள் செய்தி கொடுப்பாருன்னு ஜோசுவா சொல்லுவான். இல்லை அவங்க பசங்க சொல்கிறது என்ன அப்பா பேர் சபையை வந்து அப்பா பையன் சித்தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சகோதர சகோதரிகள் புரிஞ்சிச்சு. 5 வசனம் பாருங்க. 4 வசனம். அவனவன் தனக்கானவில்லை பிறனுக்கானவைகளையே எங்க ஒரு பாக்கெட்டில் என்ன இருக்குது அது ஏன் பாக்கெட்டுக்கு வருமா? அப்படியே நோக்கிறது ரோமன். எதுக்கு நம்ம சபையாய் கூடி வருகிறோம்? சபையினுடைய நோக்கம் என்ன? 15 சபையாய் நாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இசைவாய் இணைக்கப்பட்டு ஒன்றாய் கூட்டி கட்டப்பட வேண்டும். கட்டப்பட வேண்டும். இசைவாய் கட்டடம், கட்டாத கட்டடம். எப்படி கட்டணும்? இந்த செங்கலை தாங்கணும். இந்த கீழே இருக்கிற கல் இவ்வளோ பெரிய பீமை தாங்குதா? தாங்கணுமா வேண்டாமா? இல்லை போது இத்தனை நாள் இல்லை தாங்க மட்டும் வெளியே வந்துச்சுன்னா எவ்வளோ வைங்க நான் தாங்கிக்கிறேன். ரொம்ப 15ஆம் அதிகாரம் 1-2. அப்படி இருக்கிற சகோதரரே, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனுடைய பலவீனை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் என்னுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு அன்றையும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் நமக்கு பிரியமான நடக்கூடாதாமா? அப்படியே என்ன உதாரணம்? ஒரு தாய் வீட்டில் கஷ்டம், 3 பிள்ளைங்க, அப்போ சம்பாதிக்கு போய் 5 நாள் ஆச்சுன்னு வரல. ஒரு படி அரிசி கிடச்சிது, யாராவது கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறாங்க. தாய் ஆக்கி திட்டுவாளா? அந்த உணவை தன் பிள்ளைகள் பசியாறுபடியாக சமைத்து கொடுப்பார். இறுதியில் அந்த தாய்க்கு என்ன மிச்சம்? கழுவி ஊற்றுறாங்களே அந்த தண்ணி தான் மிச்சம். ஆமாவும் இல்லையா? 3 பிள்ளைகளை சாப்பிட்டாங்க, வயிறு நிறைய சாப்பிட்டாங்க, 2 நாளாக சாப்பிட்டாங்க. நம்ம தனக்கு பிரியமாக நடக்காதுங்க. தாயினாவே அதுதான் அர்த்தம். அப்படிதானே? தனக்கே பிரியமாய் எங்க உலகத்தில் நடக்கும், வீட்டில் நடக்கும், ஆனால் சபையில் மட்டும் நடக்கும். சபையில் நடக்கவே நடக்கும். சபைக்கு எதுக்கு வர்றோம்? அவன் ஜெயிட்டும், அவன் பணம் வருதுல, வெள்ளக்கார பணம் வருது, அவன் சம்பாதிக்கிறான், அவன் ஜெயிட்டும். செய்கிற வரைக்கும் அவனுக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் இருக்குது, வாங்கி சாப்பிட்ற வரைக்கும் என்ன இல்லை, தரித்திரம் தீராது. அவனவன் அன்றையும் பலமுன்னோளாகி நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனனுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். ஏன்? கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திகளுடைய நிந்தை என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். நம்மேல் வந்த நிந்தையை சுமந்து கொண்டு நமக்கு பிரியமாய் நடந்தார்.
அந்த தாய் தன்னுடைய பட்டினியை பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டும். தன்னுடைய பிரியத்தை காட்டுறான். நான் பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள் சாப்பிட வேண்டும், திருப்தி அடையும். அதான் சமீபத்தில் எங்கேயோ ஏதோ ஒரு குளத்தில் ஏதோ சரியாக நியூஸ் பார்க்கல, ஆவுதுலக்கா இது கவுந்துருச்சு படகு. அந்த தாய் தன் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று கட்டி பிடித்து தாயின் செய்ய நிறந்து போயிட்டாங்க. எப்படியாவது காப்பாற்றுறது தாய். இந்த சபையை அப்படிதான் இருக்கணும். இந்த சபையில பலவீனமானவர்களை நான் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். இந்த சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். பக்தி விருத்தி என்பது அடுத்த வசனம் 4 வசனம் 2 வசனம், நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக. என்ன தேவையில்லாம் 3 நாள் எதுக்கு கேம்ப் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க? காசு கொடுத்து கிடக்குதா உங்களுக்கு? வெள்ளக்காரன் காசு கிடச்சிருச்சா உங்களுக்கு? என்ன வேணால் பேசுங்க, ஏது வேணால் பேசுங்க, ஆனால் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் சபை நடக்கும். எனக்கு தானே பக்தி அப்படின்னா அந்த செங்கல் தனியாக இருக்குதுன்னு அர்த்தம். தனியாக இருக்கிற செங்கல் என்னங்க தெரியுமா? எதுக்கு பிரயோஜனப்படாது. நீ ஒரு செங்கலை ஒரு மாடியில ஒரு மாசம் அப்படியே வச்சிருங்க, என்ன ஆகும்? உருகுலைந்து போய்விடும். போதுமா போகாதா? மண்ணா போயிடும். ஆனால் இதுக்குள்ளே வச்ச செங்கல் 40 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு 30 வருஷம் ஆச்சா? இந்த கட்டணம் கட்டி 40 வருஷம் ஆச்சு. எப்படி அந்த செங்கல் இன்னும் உயிரோடு இருக்குது? இசைவாய் கட்டப்பட்டிருக்கிறது. செங்கலும் தண்ணீரும் சிமெண்ட்டும் அன்று போட்ட பாண்ட் இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்டடத்தை தாங்கி கொண்டிருக்கிறது. சபையானது கட்டடம் அல்ல, ஆனால் கட்டடத்தின் அமைப்பை கொண்டு செயல்பட வேண்டும். சபையானது சரீரமாக இருக்கிறது. ஒவ்வொரு சரீரமும் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் எப்படி செயல்பட வேண்டுமா? அதனால் அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்குன்னா இண்டிவிஜுவல் அல்ல, சபை அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்கான சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. வளரணுங்க. 25 வயசுல போய் 1/2 லிட்டர் பால் குடிச்சிட்டு போதுன்னு போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அப்பாடா செலவில்லை, 3 நேரம் 1/2 லிட்டர் பால் வாங்கி கொடுத்தா போதுன்னு சந்தோஷப்படுவாங்களா? இது தண்டத்துக்கு எதுக்கு வளர்த்திட்டு இருக்கிறீங்க? ஒரு பாலாவே குடிச்சிட்டு இருக்குது. இதுக்கு ஏதாவது மருந்து வச்சிருங்க. எங்கேயாவது கொண்டே அனாதாசனத்தில் விட்டுருங்க. ஏற்பாடு கொண்டு கட்டி வச்சுட்டு வந்துடுங்க. நம்முடைய ஆத்மா சரீர வளர்ச்சி அடைந்திருக்குதா? 13 வசனம் பாருங்க. 15 அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. அன்பு இல்லைன்னா சபை இல்லை. பல வருஷமாக சபைக்கு போயிட்டு இருக்கிறான், அவனு இவனும் பேச மாட்டேங்கிறான். கடைசி ரோல் உட்காந்துருக்க, முதல் ரோல் உட்காந்துருக்காங்க. மூஞ்சில் முடிக்கலாம். அடுத்த கடைசியாக வரேன், சீக்கிரம் முடிக்கலாம். வேண்டாம் பேசக்கூடாது. பதில் போய் என்ன நல்லா பேசணுங்க. நான் சபைக்கு வரோம், நான் வரேன், நான் வேறு பக்கம் சபைக்கு வரேன், காணிக்கு வரேன், பரவாயில்லையா? அவர் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே வந்து அப்படியே போயிடு. வராது உன்னோட வராது. நீ பிரதர் நீ இப்படி போயிரு, முன் பேசணும், அவர் பின்வாசு. சபை எப்படி இருக்குதான்? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. அப்படி இல்லையா? சண்டை, சபைக்குள்ள சண்டை. கை கொண்டு என்ன பண்ணணுமா? தலையாகிய சரீரம் தான். அதுக்கு யார் தலை? இயேசுக்கு சொல்கிறதான் கேட்கணும். நான் வந்து தலை, நான் சொல்கிறதா நீங்களாம் கேட்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சரீரத்திற்கு, இந்த சபைக்கு தலையாறு ஊழியர். தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்ல கால் மட்டும் பெருசாக இருக்கும், ஒரு கால் கொட்டையாக இருக்கும், ஒரு கால் ஹைட்டாக இருக்கும், கட்டை செருப்பு போட்டு. சரீரத்தில் சில குறைபாடு இருக்குது. அது பிரச்சனை இல்லை, சரி பண்ணிக்கலாம். சபை அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு கால் நீளமாகவும், ஒரு கை குறுகினதாகவும், ஒரு கண் குருடாகவும்,
சொல்கிறது எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தால் நாம் எதற்கு சபைக்கு வைக்கிறோம்? சபை என்றால் என்ன என்று புரிந்து கொண்டு நாம் சபைக்கு வரணும். சபைக்கு வந்து நான் 5 படிகளையும் நிறைவேற்றி கத்துரி பந்தி எடுத்து விட்டால் நான் பரலோகம் சென்று விடுவோம் என்று எண்ணம் இருக்குமானால் வீட்டிலே செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. யூடியூப்லே மெசேஜ் வருகிறது, அவர்கள் அப்படியே செய்வார்கள். அப்படியே பயன்படுத்தி கொண்டு பரலோகம் சென்று விடலாம். பைபிள் வாசிக்க வேண்டாம், விசேஷம் வேண்டாம், வளர்ச்சி வேண்டாம். எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு குழந்தை படிக்க வச்சு சோறு ஊட்டிக்கிட்டே இருக்கலாம். எந்திரிக்காது எந்திரிக்காது போய் எந்திரிச்சா கால் வலிக்கும். நடக்காது ஓடாத 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 செயல்படாத. உனக்கு வேண்டியது என்ன? ஊட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ரொம்ப வருஷம் 13 வருஷம் வச்சுருந்தாங்க, தெரிஞ்சு வளர்ச்சி இல்லாத குழந்தை, ஆனாலும் கடைசி வரைக்கும் காப்பாற்றினாங்க. அந்த மாதிரி சபையில் இருந்தால் ஊழியராக தான் பண்ணுவார். என்னால் முடிந்தவரை அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டிக்கொண்டே இருப்பேன். அந்த குழந்தைய தோலில் போட்டு பஸ்ஸில் மீட்டிங் வராங்க ஒரு கேம்பில். இந்த கையில் குழந்தை, இந்த கையில் வண்டி ஓட்டிகிட்டு வர்றாரு மாமா. என் நிலம் அப்படித்தான் இருக்க மாட்டேன். வளர்ச்சி இல்லாத குழந்தை நான் சுமந்து கொண்டே போனால் எனக்கான ஆசீர்வாதம் உண்டு பரலோகத்தில். ஆனால் அந்த குழந்தை எத்தனை வருடம் வளர்த்தினதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எல்லாம் என்ன செய்யணுமா? வளர வேண்டும். செவ்வறு கட்டிட்டு இருக்கிறோம், கட்டடம் அது ஒன்று பெருசு, இது ஒன்று குட்டை. எதுக்குமே குட்டிச்சவரு ஃபினிஷிங் ஆகாது. பாராட்டுவாங்களா? இது ஒரு செவரு மட்டும் ஹைட்டாக இருக்குது, இந்த செவரு குட்டையாக இருக்குது, பரவாயில்ல அப்படி சொல்லுவாங்களா? அட முட்டாளே, எல்லாம் ஒரே மாதிரி கட்டினத்தை அது கட்டடமா? சபை என்பது ஏக சிந்தனை, ஏக யோசனை, ஏக அன்பு. குறிப்பா பக்தி விருத்தி எப்படி வருமா? ஒருவருக்கொருவர். கேம்ப் வாங்கினா ஒருத்தர் காலையில் வந்து சாயங்காலம் 11 மணிக்கு வந்தார், சாப்பிட்டாரு, போயிட்டார், சொல்லாமலாம் கூட போயிட்டாரு. ஆனால் எதுக்கே நீங்கள் வர்றீங்க? நீங்கள் வரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது கீழே சாப்பிட்டு நல்ல சாப்பாடு கீழே கிடச்சிருக்குமே, எதுக்கு வர்றீங்க? எனக்கு கணக்காட்டுக்காக வர்றீங்களா? வேஸ்ட்டு. இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை சொன்னார், 5000 பேர் 4000 பேர் சாப்பிட்டாங்க. எத்தனை நாள் கழிச்சு சாப்பிட்டாங்க? எத்தனை பேர் எத்தனை நாள் அங்கே தங்கியிருந்தாங்க? 3 நாட்கள் தங்கியிருந்தாங்க. நம்மளால ஒரு நாள் கூட முழுசாக உட்கார முடியல. சரீரம் அப்படி பிழியுது, ஆத்மாவை போட்டு கசக்குது. எந்திரி போ, உட்காராத. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். இது எதுக்கு இங்க என்னதை பண்றீங்க? இங்க வந்து சரீரத்தின்படி ஆத்மா அப்படியே எந்திரிச்சு போயிடுச்சு, அவ்வளோதான். பிரியமானவர்களே, எபேசியர் 4ஆம் அதிகாரம் சொல்றாரு 11ஆம் வசனம், மேலும் நாம் அனைவரும் யாருங்க? தனித்தனியாக சொல்லலை, தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. விசுவாசம், பக்தி, சபை என்பது தனிப்பட்ட மனிதனுடைய சொத்து அல்ல. தனிப்பட்ட மனிதன் டெவலப் பண்ணவே முடியாது. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, ஒன் மைண்ட், ஒன் சோல், ஒன் ஸ்பிரிட். 4ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங் அப்படி தான் சொல்கிறார். ஒன்று சொல்லிட்டு வராரா? அது அங்கே மட்டுமல்ல, இங்கே இருக்கிறோம். ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாக. என்னை பார்த்தால் கிறிஸ்துவை பார்ப்பது போல இருப்பது. மிலிட்ரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, மிலிட்ரிக்கு போகிறாங்களா? குப்புசாமிக்கு ஒரு ட்ரைனிங்கு, ராமசாமிக்கு ஒரு ட்ரைனிங்கு, ஜான் பீட்டருக்கு ஒரு ட்ரைனிங்கு, அப்துல்லாவுக்கு ஒரு ட்ரைனிங்கு, இப்படியா கொடுப்பாங்க? யாவனா இருந்தால் உன் பேர என்னவா இருந்தால் எனக்கு என்னையா? லைனில் நின்னா லைனில் நில்லு, லெஃப்ட் ரைட் போட லெஃப்ட் ரைட் போடு, எக்ஸசைஸ் பண்ணால் எக்ஸசைஸ் பண்ணு, கொடுக்குறதா நீ சாப்பிட்ணும். இல்லை இதெல்லாம் நான் சாப்பிட்ற மாதிரி எனக்கு வேறு வேண்டும். வராத, வீட்டுக்கு போ, நான் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன். சபை அப்படி தான் இருக்குது. உங்களை ட்ரில் பண்ணுறோம், ஒரு ஒழுங்கு பண்ணுறோம். 11ஆம் வசனம் படிக்க பண்ண, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்து பொருட்டு 6 மாதம் 3 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மிலிட்ரியில் போய் சேர்றதுக்கு, போலீஸில் போய் சேர்றதுக்கு. எதுக்கு? சீர்படுத்தினாங்க. சபையானது பரிசுத்தவான்களை சீர்படுத்த வேண்டும். ஒரே சிந்தனையிலே, ஒரே நோக்கத்திலே, ஒரே ஆவியிலே இருக்குமானால் அது சபை. அதுக்கு தான் சபைக்கு வர்றோம். என் பிள்ளை பாஸ் ஆகணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், இடம் வாங்கணும், கடன் கட்டணும்,
வண்டி வாங்கணும், வெளிநாடு போகணும், இது எல்லாம் தேவன் செய்வார், செய்ய மாட்டார்னு சொல்லலை. இதை செய்தார். அதெல்லாம் இம்மைக்காக மாத்திரம். இது எப்போது கொடுப்பார்? சபையிலே இந்த ஐக்கியம், அன்பு, ஐக்கியம், வளர்ச்சி இருந்தால் முழுமையாக கொடுப்பார். இல்லைன்னா கொடுத்துருவாரு, கஷ்டத்துக்கு கூட பின்னாடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இஎம்ஐ போட்டு கார் வாங்கின மாதிரி தான். நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. 5ஆம் தேதி பார்த்தா பின்னாடி நினைக்குது, ஓ 7,000 10,800 எங்கடா போகிறது? அந்த ஆசீர்வாதம் வேண்டாம். பிரியமான சபையினுடைய நோக்கம் என்ன? எதற்காக நாம் சபைக்கு வருகிறோம்? தனிப்பட்ட விருப்பம் அல்ல, தனிப்பட்ட நோக்கம் அல்ல. சபையில் ஏக சிந்தையாய், ஏக யோசனை, ஒன்றையே சிந்தித்து ஒருவரே ஒருவர் தங்கிலும் மென்னிலாய் இருக்க வேண்டும். நாம கண்ணதில் ஒன்றுமே படிக்கல, அப்படி நினச்சோம்னா போச்சு, தேவன் அடிச்சிட்டாருன்னு. விருதுரைக்கணி இவரேன்னு வரும். பசங்களும் சரியில்லை, பிள்ளைகள் என்னத்தை போய் விசுவாசம். எங்கள் வீட்டில் என் பொண்டாட்டி, எங்கள் தாத்தாலாம் அப்படியே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், அழிச்சு வர தேவன். ஒருத்தர் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, கேவலமாக எண்ணி இருக்கக்கூடாது. இந்த சரீரம் ஒன்றாய் சேர்ந்து, இந்த கையை பார்த்து புறாம படக்கூடாது. இது லெஃப்ட் ரைட்டை பார்த்து மோதிரம் முட்டுக்கிறே நீ, இது பார்த்து நீ வாட்சி கட்டிக்கிறே நீ, அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, புறாம படக்கூடாது. அப்புறம் காலை பார்த்து சொல்லி காட்டிகிட்டே இருக்குமா, உனக்கு செருப்பு வாங்கி கொடுத்துக்கிறேன், ஒழுங்கா நட, சொல்லி காட்டிகிட்டே இருக்குமா. சபையில் எல்லாமே நடக்குது. எது சபை? ஒருவருக்கு ஒருவர் பக்தி. நான் தனியாக முட்டி போட்டுட்டு நான் இங்கேருந்து வேளாங்கண்ணி போனால் பாராட்டிடுவாங்களா? இல்லை வேல் குட்டிட்டுடா இந்த பக்கமும் போனால் பக்தி விருத்தி உண்டாகுமா? அதெல்லாம் அவங்களுக்கு. கிறிஸ்துவின் சபையிலே, சத்தியத்திலே அப்படி ஒரு பக்தி இல்லை. இசைந்து இசைவாய் இணைக்கப்பட்டு எப்போவெல்லாம் கட்டடம் பார்க்குறீங்களோ அப்போலாம் தோணணும், இந்த சபையாகிய கட்டடத்தில், ஆவிக்குரிய மாளிகையிலே பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் தங்கியிருக்கிற இடத்துல நான் கட்டடமாய் ஒழுங்காய் ஒரே சீராக இருக்கிறேனா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். உங்களுக்கு பொறுமையாக